விஜய் அவர்கள் பேசும்போது சில குற்றச்சாட்டுகளை தமிழக அரசின் மீது வச்சிருந்தார். அவர் சுமத்தி அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது தெரியும் பொழுது மக்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? மடையன்னு நினைப்பாங்க. விஜயனுடைய கூட்டங்களுக்கும் மாநாட்டுக்கும் அரசு சுத்தி நெருக்கடியை கொடுக்கறதுல அடிப்படை அறிவே இல்லைன்றதானு. எனக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிற தமிழக அரசு பிரதமர் மோடி வரும்பொழுது விதிக்குமா கேட்டாரு. மதுரை விஜய் அவர்களுடைய மாநாடு, பிரதமர் அவர்களுடைய வருகைய நீங்க எங்களுக்கு ஏற்ற ஒரு தேதியில வைங்கன்னு தமிழக அரசு சொல்லிட முடியுமா? எனக்கு கொடுக்கிற என்னுடைய கட்சி கூட்டத்திற்கு கொடுக்கிற மாதிரியான நெருக்கடிகளை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா? நம்முடைய கட்சிக்காரங்க மாவட்ட செயலர் நிர்வாகிகள் தான் வந்து மின்சாரத்தை துண்டிக்க சொல்லும் போது அது கூட தெரியாம நான் போற இடத்துல நீங்க மின்சாரத்தை துண்டிக்கிறீங்க அப்படின்றது இப்ப இது வந்து என்ன தெரியுங்கன்னா அடிப்படை அறிவு மட்டும் இல்ல, கவனமே இங்க இல்ல. அடிப்படை அறிவே இல்லாத தலைவன் நீங்க சொல்ற அந்த விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது நடிகர் அப்படிங்கிறதுக்காக மக்கள் கூட்டம் கிடையாது சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே பலியாடுதான். சமூக ஊடகங்கள் காட்டுறது அத்தனையுமே நீங்க நம்பிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துறாங்க. இல்ல சார், சமூக ஊடகங்கள் எதுவுமே வேல்யூ இல்லாத ஒரு தலைவன் மந்தை கூட்டத்தை வச்சிருக்காங்க. நான் கேட்கிற ஒரே வார்த்தை, நீங்க அறிவார்ந்த கூட்டமா இருந்தா அந்த இடத்துல வந்து கை தட்டுவாங்களா சார்? அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து இத்தனை ஆண்டுகால வரலாறு உள்ள திமுக ஏன் தன்னுடைய மேடைகள்ல தாவேக்காவை எதிர்த்து பேசணும்? ஒரே விஷயம், எதிர் அரசியல் எங்க எதிர்த்து பேசுறாங்க காட்டுங்க. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். சீமான் தலைவர் சரி, விஜய் தலைவர் சரி, மு க ஸ்டாலின் தலைவர் சரி, தலைவருக்கு தலைவர் பேசணும் சரி. விஜய் பேசும்போது ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து மு க ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டேங்கிறார்? ஒரு கட்சியோட தலைவர் வந்து விஜய் பேசணும், திமுக ஏன் பதில் தரணும்னா உன்னை ஒரு பொறுப்பாக மதிக்கலாம். ஏதோ ஒரு மக்கள் நம்புறாங்க, நம்ம தலைவர் நம்புறாங்க. அந்த குறைஞ்சபட்சம் அந்த சொரணை கூட இல்லாம ஒரு தலைவராயிட்டமேன்ற அந்த மெரிட் அந்த தகுதியை கூட வந்து கவனத்துல எடுத்துக்காம ஒரு நடிகையோட தனி விமானத்துல பயணப்படுறான்னா அவனை போயிட்டு ஒரு தலைவன் ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம நாடு என்ன? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருப்பது ஊடகவியலாளர் திரு சேகுவேரா அவர்கள். இன்றைய சூழலில் அரசியலில் சினிமாவில் பரபரப்பான பல விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம வந்து இப்போதைக்கு தமிழக அரசியல்ல ஒரு சூறாவளியாக இருக்கிற விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம், அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், அதுல இருந்து தொடங்குவோம். வணக்கம் சார். நல்லா இருக்கு. சமீபத்துல இப்போ நாகப்பட்டினத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசும்போது சில குற்றச்சாட்டுகளை தமிழக அரசின் மீது வச்சிருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசுல இருந்து சில பதில்களும் சொல்லியிருந்தாங்க. அவர் சுமத்தி அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது தெரியும் பொழுது மக்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்றது மக்கள் வந்து மடையன்னு நினைப்பாங்க. விஜய் என்கிட்ட இருக்கிறத ஒரு தலைவர் வந்து இல்லைன்னு சொல்லி அரசு வந்து குற்றம் சாட்டினா என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா என்கிட்ட இருக்குது, நாங்க அதை என்ஜாய் பண்றோம், இதை அனுபவிச்சுதான் நாங்க இருக்கிறோம். ஆனா வந்து பேசுறது வந்து புதுசா ஒரு தலைவர் வந்துட்டு இந்த மக்களுக்கு இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் வந்து மூடன்னு நினைப்பாங்க. இவன் ஒரு முட்டாள் அரசியல்வாதி, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, எது எங்க இருக்குன்னே தெரியல, நாகூருக்கும் நாகைக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா ஒரு சுமத்திய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, நாகை சார்ந்த பகுதிகளில் மீன்குளம் சார்ந்து மாணவர்கள் படிப்பதற்கான கல்லூரி எதுவும் இல்லைன்னு இருக்கின்ற ஜெயலலிதா எப்போ பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பண்ணிட்டாங்க. அதுதான் சாதாரண ஒரு நாடுகள் படிக்கக்கூடிய அந்த அரசியல் ஞானம் இருந்தால் கூட அவங்களுக்கே வந்து தெரியும். ஓ இப்படி ஒண்ணு அவர் சொன்ன 3 குற்றச்சாட்டுகள் வச்சாரு. என்னென்ன வச்சாரு அப்படின்னா, நாகை பகுதிகளில் மீன்வளம் சார்ந்த கல்லூரிகள் இல்லைன்னாரு, அது இருக்கின்றதை நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அலையாத்தி காடுகளை சரியா பராமரிக்கிறதுலன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. 45 சதுரடியில இருந்த அலையாத்தி காடுகள் 90 சதுரடியா தமிழக அரசு தான் அது விரிவடை செஞ்சிருக்காங்கன்ற இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 3வது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் வரும்பொழுது எனக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிற தமிழக அரசு பிரதமர் மோடி வரும்பொழுது விதிக்குமா கேட்டாரு. அதுக்கு தமிழக அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க 20 கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது சரியான பதிலா இருக்கு. பிரதமர் ஆமா கரெக்ட் தான். பிரதமர் வரும்போது ஒரு எந்த மாதிரி நிலையில இருந்தாலும் தெரியல. சரி, பிரதமர் சென்னைக்கு வரும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு சொல்றாருல, இப்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு மட்டுமே கட்டுப்பாடு கிடையாது, பிரதமருக்கும். இது எதுக்காக இந்த கட்டுப்பாடு எதுக்குன்னா மக்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக மட்டுமே கிடையாது, வந்த பிரதமரை பாதுகாக்கணும். சரி, கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல துர்சம்பவங்கள் வந்து
இப்போ ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார், அவர் மட்டுமா கொல்லப்பட்டாரு? பொதுமக்கள்ல ஒரு 15 பேர் செத்து போயிட்டாங்க, தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி பலர் வந்து காயப்பட்டாங்க, மொத்தமா சொல்றேன். கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி கிட்ட வெறும் தலைவருக்கு மட்டுமே அங்க இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு. இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதோட அந்த மக்களுக்கு தான் இப்ப பாதுகாப்பு கொடுக்குற நிச்சயம் இருக்குது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அந்த மாவட்ட தலைவர் போயிட்டு கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு. சோ பிரதமருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதா இல்லையான்றதும் தெரியல. ஆனால் கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய மாவட்ட செயலர் தான் கடிதம் கொடுத்தாரு, அதுவும் தெரியாம கரண்ட் கட் பண்றாரு. ஒருவேளை விஜய் அவர்களுடைய மற்ற 2 குற்றச்சாட்டுகளை புறம் தள்ளிட்டு 3வது குற்றச்சாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதாவே என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு கொடுக்கிற என்னுடைய கட்சி கூட்டத்திற்கு கொடுக்கிற மாதிரியான நெருக்கடிகளை மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களான்ற ஒரு கேள்வி கட்டுப்பாடுகள் 4 நம்ம மதுரையில மாநாடு இதை முடிச்சிடறேன் நான். மதுரையில விஜய் அவர்களுடைய மாநாடு, பிரதமர் அவர்களுடைய வருகையை நீங்க எங்களுக்கு ஏத்த ஒரு தேதியில வைங்கன்னு தமிழக அரசு சொல்லிட முடியும். முதல்ல ஒரு விஷயம் நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். கட்டுப்பாடுகள் மட்டுமே பேசப்படுது, தேதிகள் மாற்றப்படவே இல்லை. கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது தேதிகள் மாற்றத்துக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் உள்ள போய் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தான் தெரியும் ஏன் அந்த தேதியை மாத்துறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதா இல்லையா பிரதமருக்கு? சரி, நீங்க மென்ஷன் பண்றது அதுதான். நீங்க மென்ஷன் பண்ணாம வந்து எனக்கு மட்டும் தான் நீங்க கட்டுப்பாடு விதிக்கிறீங்கன்னு சொன்னா கூட நம்ம எண்ணிக்கையில எடுத்துக்கலாம். பிரதமருக்கு வந்து 20 கட்டுப்பாடு, இவருக்கு ஒரு 10 வந்து ஒரு 300 கட்டுப்பாடு இருக்கு, 100 கட்டுப்பாடு, பிரதமருக்கு 20 கட்டுப்பாடு சொல்லலாம். நீங்க மென்ஷன் பண்ணியே சொல்றீங்க எனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி கட்டுப்பாடு நீங்க பிரதமருக்கு விதிப்பீங்களான்னு சொன்னாலே அப்ப உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். பிரதமர் வரும்போது நீங்க நிதானத்துல இல்ல, நீங்க கவனத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிக்கிறது. ஆக மொத்தம் என்ன கேட்டா அடிப்படை வந்து இந்த 3 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிப்படை வந்து அறிவு இல்லைன்னு பொருள். இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. தன்னுடைய மாவட்ட செயலர் தான் கடிதமே கொடுக்கிறார். சரி, மின்சாரத்தை துண்டிங்க, ஏன்னா அங்கங்க போஸ்ட் எல்லாம் அங்கங்க ஏறுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா வழக்கு பதிவு செய்யப்படும் போது என்ன ஆகுதுன்னா விஜய் மீது மட்டுமே வழக்கு இல்ல, அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்க. ஏன்னா அனுமதி கேட்கும் போதே வந்து அவங்க கையொப்பம் போடுறாங்க. அதனால வந்து அவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறாங்க. நாளைக்கு இதே கட்சியில் இருக்கிற தலைமை கூட கேட்டா நீங்க தானே இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது தன்னுடைய கட்சிக்காரங்க மாவட்ட செயலர் நிர்வாகிகள் தான் வந்து மின்சாரத்தை துண்டிக்க சொல்லும் போது அது கூட தெரியாம நான் போற இடத்துல நீங்க மின்சாரத்தை துண்டிக்கிறீங்க அப்படின்றது இப்ப இது வந்து என்ன தெரியுங்கன்னா அடிப்படை அறிவு மட்டும் இல்ல, கவனமே இங்க இல்ல, வேற ஏதோ தனி ஒரு உலகத்துல வந்து அவரு சஞ்சரிக்கிறாரு விஜய்ன்றது தான் தெரிய வரும். சரி, ஓகே. அதாவது மின்சாரத்தை துண்டிக்கணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து மாவட்ட செயலாளர் கேட்டுக்கிட்டது, அந்த மேல இருக்கிற வண்டி வாகனங்கள் வரும் பொழுது அங்க இருக்கிற ஒயர்கள் சில இடங்களை குறிப்பிட்டுதான் சில இடங்களை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா விஜய் பயணிக்கிற எல்லா இடங்களிலும் நீங்க அது காரணம் நீங்க வந்து ஒரு தனி ட்ராக்ல நீங்க கொண்டு போறீங்க. அங்க கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா அந்த மின்சார வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டத்திலே கொடுத்து இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் எங்க தலைவர் வராரு, அங்க மின்சாரத்தை துண்டிக்க என்ன காரணத்தினால அப்படி சொல்றாங்க? எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறாங்க, பாதுகாப்பற்ற முறையில வந்து டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாங்க, ஏதாவது மின் பாதிப்பு ஏற்படுது, உயிர் பலி ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து முன்கூட்டியே கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அரியலூர்ல வந்து ஒரு போயிருந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஆமா, அது எதுக்காகனா பாதுகாப்பு கடிதம் பாதுகாப்பட்டது. அந்த அடிப்படையில் இருக்கா இவங்க கடிதமே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுங்கன்னா கடிதம் தலைமையில இருந்து சொன்னது தான் கொடுக்குறாங்க. அப்போ தலைமைக்கும் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு கேப் இருக்கு. சரி, ஓகே. அப்ப உங்களுடைய கருத்துப்படி விஜயனுடைய கூட்டங்களுக்கும் மாநாட்டுக்கும் அரசு சுத்தி கொடுக்கறது அடிப்படை அறிவே இல்லைன்ற நானு அரசியல்வாதிக்குள்ள சாதாரண அறிவு. நாளிதழ் படிச்சா ஒரு அரசியல் தெரியும் இல்லையா? சாதாரண தெரியும். முடிவெட்ட கடையில, அப்புறம் வந்து இந்த கோயில் வாசல்கள்ல, இந்த திண்ணைகள்ல பேப்பர் படிப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பேப்பர் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் வரும். சரி, அந்த அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இருந்தா நல்லா தெரிஞ்சுங்க. 2 விஷயம் பண்றாங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கி, இந்தியாவிலேயே வந்து சட்ட பல்கலைக்கழகம் ஒண்ணு கிடையாது, அதுக்கு தரமில்ல உங்களுக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி ஏதாவது நாமளும் ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக, ஆனா உருப்படியான திட்டம் தான் அது. இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் அது வந்து ஜெயலலிதா தான் கொண்டு வராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்படுது அந்த நாட்கள்ல, அந்த காலகட்டத்துல நிறைய பேசப்படுது. அப்போ இது கூட தெரியாம வந்து ஒரு தலைவர் சொல்றதுதான் வேற வழியில சொல்லிக்கலாம் இருந்தா அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு பாருங்க. அடிப்படையே அறிவு இல்லைன்றது, அதாவது ஒரு அடிப்படை அறிவே இல்லாத தலைவர்னு நீங்க சொல்ற அந்த விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது நடிகர் அப்படிங்கிறதுக்காக மக்கள் கூட்டம் கிடையாது சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில பெரும்பாலும் பாக்கலாம். அந்த நம்ம ஊர்ல இருக்க அந்த பாய் என்ன செய்வாரு கேட்டா வந்து ஆட்டு மந்தைகளை கூட்டு போவாரு. சொல்றது அது எல்லாமே பலியாடுதான். ஆனா பெரிய மந்தையா கூட்டு போவாரு.
பந்தயத்து மாதிரி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு 10 ஆடு கொடுத்துறாங்க. மொத்தமே சண்டே வந்து பாத்தீங்கன்னா பலியாடாயிரும். இது எல்லாமே பலியாடு தான். அதை வச்சுக்கிட்டோம் ஐயோ பெரும் படையோட போறாரு யாரு விஜய் வந்து பெரிய படையோட போறாரு. இது எல்லாம் பலியாடுகள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கூட்டம் வருதுன்னா கிடையாது. கூட்டம் வருதுனால ஒண்ணும் கிடையாது. இந்த கூட்டத்தை வரக்கூடிய இந்த மக்கள் எல்லாமே வந்து இப்ப உணர ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க திருச்சி அரியலூர்ல வந்த அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாகையில இல்ல, கூட்டம் குறையுது. கேட்டா பகுதிக்கு ஏத்த மாதிரி கூட்டம் அப்படி இல்ல. சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போனா வந்து ஒரு குறுகலான பகுதியில இன்னும் கூட்டம் அதிகமா நம்ம பார்வைக்கு தெரியும் டோன் கேமரால காட்டும் போது. கண்டிப்பா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் குறையுது. குறையறதுனால தான் சேலத்துல போடக்கூடிய அந்த மீட்டிங்க கட் பண்ணி கரூருக்கு டைவர்ட் பண்றாங்க. சரி, ஏன்னா சேலத்துல வந்து கட்டமைப்பு இல்ல, இப்ப நாகையில வந்து கட்டமைப்பு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஆரவாரம் இல்ல, இந்த ஆரவாரம் திருச்சியில இருந்து அந்த ஆரவாரம் இல்ல. நாகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டம் குறையுது. இந்த கூட்டம் நாகையில இல்ல. ஆமா, அந்த ஆரவாரம் இல்ல, அந்த ஆர்ப்பரிப்பு தான் இருக்கு இல்லையா, அது இல்ல. அப்ப என்ன சொல்றாங்க, சேலத்துல குறைச்சு சேலத்துல என்ன கட்டமைப்பு இல்ல, சேலத்துல வந்து கட் பண்ணிட்டு இப்ப கரூருக்கு மாத்துறாங்க. அதுதான் நோக்கம். அத விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேகம் அப்படிங்கிறது எந்த விதமான சார் கல்யாணம் பண்ணி வந்தாங்கன்னா முதல்ல அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓடி வந்து பாப்பாங்க. சரி, அந்த வீட்டுல இருக்கும் எல்லாரும், தெருவுல இருக்க எல்லாருமே வந்து புது பொண்ணு வந்திருக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பெட்டி கடைக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்க சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கேட்டா கையில கரேஷன் கேன் கொடுத்து ரேஷன் கடைக்கு அனுப்புவாங்க. அப்புறம் வந்து காய்கறி கடைக்கு, அப்புறம் மீன் கடைக்கு அனுப்பிச்சிருவாங்க. பார்க்க மாட்டாங்க. நாட்கள் ஆக ஆக தேர்தல் கணக்க இவருடைய வேல்யூ இன்னும் நாட்கள் போக பார்க்க சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பார்க்க பிடிக்கணும். எதிர்காலத்துல அப்படி ஆயிடும் அப்படின்றது நீங்க சொல்றது. இப்ப நிகழ்காலத்துல அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதா சமூக ஊடகங்கள்ல நமக்கு தெரியுது. கூட்டம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கல, சமூக ஊடகம் நினைக்கல, சமூக ஊடகங்கள் கேளுங்க. திமுகவே தாவேக எதிர்த்து சில இடங்கள்ல பேச தொடங்குறாங்களே. முதல்ல நான் சொல்லிடுறேன், சமூக ஊடகங்கள் காட்டுறது அத்தனையுமே நீங்க நம்பிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துறாங்க. இல்ல சார், சமூக ஊடகங்கள் எதுவுமே வேல்யூ இல்லாத ஒரு தலைவன் மந்தை கூட்டத்தை வச்சிருக்காங்க. நான் கேட்கிற ஒரே வார்த்தை, நீங்க அறிவார்ந்த கூட்டமா இருந்தா அந்த இடத்துல வந்து கை தட்டுவாங்களா சார்? அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது பார்த்தா மக்கள் தங்க கிட்ட இருக்கிறதையே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்லன்னு பேசும்போது அதுக்கும் ஆர்ப்பரிப்பாங்களா யாராச்சும்? யோசிச்சு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு விஷயத்த செய்யணுங்கிறாரு. சரி, அந்த வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துக்கும் அதுக்கும் தொடர்பே இல்ல. நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி, ஏதோ ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டி ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாகப்பட்டினத்துல இல்லன்னு பேசுறாரு. சரி, இல்ல நாகப்பட்டினத்துல வந்து இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து நாகூர்ல இல்லன்னு பேசுறாரு. சரி, அப்ப வந்து உங்களுக்கு தெளிவா தெரியுது இல்ல? கண்டிப்பா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நல்லா தெரியுது, நம்ம கிட்ட இருக்கிறத வந்து தலைவர் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்காக வந்து மாநில அரசு வந்து சாடுறாரு, மாநில அரசு வந்து கோரிக்கை வைக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து தன்னுடைய தலைவருக்கு இந்த புரிதல் கூட இல்ல, நம்ம கிட்ட இருக்கு, இதை எதிர தப்பான ஒரு தகவலை இவ்வளவு பெரிய கூட்டத்துல சொல்றாங்க மக்கள் நினைக்கணும். நீங்க மதுரைக்கு போறீங்க சார், மதுரையில எல்லாருக்கும் தெரியும் வைகை நதி இருக்குன்னு தெரியும். அப்ப நீங்க சொல்றீங்க மதுரை எப்படி பேசும்போது ஒண்ணு கேட்டா காவிரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணியே வராம இருக்கு, காவிரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து டேம் திறந்து கர்நாடக அரசு சொல்றேன். அப்ப நீங்க புரிதல் கூட இல்லையான்னு கேக்குறேன். அதுதான் நான் கேட்கிறேன், தன்னுடைய தலைவனுக்கு குறைந்தபட்ச புரிதல் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிற எந்த கை தட்டுறாங்கன்னா அப்படி ஒரு கூட்டமாகவே அது இருந்துட்டு போட்டோம். அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து இத்தனை ஆண்டுகால வரலாறு உள்ள திமுக ஏன் தன்னுடைய மேடைகள்ல தாவேக்காவை எதிர்த்து பேசணும்? ஒரே விஷயம், எதிர் அரசியல் எங்க எதிர்த்து பேசுறாங்க காட்டுங்க. எதிர்த்து பேசுறதுதான் குறையங்க, எதிர்த்து பேசுறதுங்க சார். எதிர்த்து கட்சிக்காரன் பேசுறது இல்ல சார். சரி, முக ஸ்டாலின் பேசிருக்காரா, உதயநிதி பேசிருக்காரா, யார் பேசிருக்காங்க? இதுதான் சார் இது. அப்ப வந்து கட்சி அடிப்படை கட்சி தலைவர் பேச வேண்டாம்னு சொல்றீங்க. இருக்கா இல்லையா? கேட்டல, உங்கள்ட்ட கேட்டல, ரெண்டு பேரும் சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொல்லுங்க. நிறைய பேர் தான் இப்ப திராவிட கழகத்தினுடைய மில்டன் நேத்து பேசுறாரு. நீங்க முதல்ல திராவிட கழகம் நான் சொன்னேன் தெரியுமா? இதே மில்டன் வந்து அங்க பேசும்போது சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, நான் திமுக இல்லன்னுட்டாரு. சரி, நீங்க புரிதல் இல்லாம பேசிட்டீங்க. சரி, நான் கேட்க மில்டனை விட்டுருங்க, விட்டுருங்க, வேற யாரு? திமுக வந்து நீங்க முதல்ல நான் இதை கிளியர் பண்ணுங்க. நான் இதை கிளியர் பண்ணி சொல்லுங்க. திமுக கட்சி சார்ந்தவங்க யார் சொல்லுங்க? திமுக கட்சி நிர்வாகிகள் விஜய்க்கு ஈக்குவலான யாரு? பிரசன்னா. திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியல சார். நான் டிபேட்ல பேசுறது நான் சொல்றேன். விஜய்க்கு நிகர்னு சொன்னா விஜய் ஒரு கட்சியோட தலைவர். இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க கேட்டீங்க திமுக சார்ந்த யாரு பேசுறது கேட்டீங்க. நான் வந்து திமுக சார்னாக்கா இப்ப விஜய் அதோட ஒப்பிட்டவரும் சொல்றேன். விஜய்க்கு நிகர்னா அங்க யார சொல்லிக்க? பிரசன்னாவா? இது என்ன சார் இது?
எல்லாத்துக்கும் முதல்வரே வந்து பதில் சொல்ல முதல்வர் கிடையாது. பேச வேண்டாம்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றது அர்த்தம் இல்ல. நான் கேட்கறத புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்க. இங்க தலைவர் தான் இவர் யாரு? விஜய் தானே. அங்க திமுக யார் தலைவர்? ஏன் அவர் பேசல? அவர் ஏன் பேசணும்? எல்லாவற்றையும் ஒரு முதல்வர் பேசக்கூடாது. சரி, அப்ப திமுகவினுடைய ஒரு மேடை பேச்சாளர் பேசுறதுக்கும் முதல்வருக்கு சம்பந்தமே கிடையாது. நான் வந்து உங்களை எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் தனியா தான் அரசியல் படிச்சு சரி, நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். சீமான் தலைவர், சரி, விஜய் தலைவர், சரி, மு.க. ஸ்டாலின் தலைவர், சரி, தலைவருக்கு தலைவர் பேசணும். சரி, விஜய் பேசும்போது ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் பதில் சொல்லலன்னு சொல்லவா? அடுத்த கட்ட தலைவர்கள் பதில் சொல்றாங்க. நான் கேட்கறது பதில் சொல்றேன். அடுத்த கட்ட தலைவர் நீங்க வந்து பிரதிநிதி மாதிரி பேசாதீங்க. யாரோட? நீங்க திமுக பிரதிநிதி மாதிரி பேசுறீங்க. இல்ல அப்படி யாரோட புரிஞ்சுட்டு பேசுறீங்க? நான் கேட்கறதுக்கு சொல்றேன். விஜய பத்தி திமுக பேச வேண்டிய தேவை என்ன? அப்ப ஏன் பேச? ஒரு தலைவர் பேசினா அதுக்கு பதில் யார் சொல்லணும்? அந்த தலைவர் பதில் கொடுக்கணும். ஆமா ஆமா. குஷியானந்த் பேசுறாருன்னா அதுக்கு ஈக்குவலான தலைவர் கொடுப்பாங்க, பதில் கொடுப்பாங்க. சரி, ஒரு கட்சியோட தலைவர் வந்து விஜய் பேசுறாங்க, திமுக ஏன் பதில் தரலன்னா தலைவர்னா ஒரு பொருட்களை மதிக்கணும். இப்ப வந்து நாகப்பட்டினத்துல மீன்வளம் சார்ந்த கல்லூரிகளே இல்லன்னு விஜய் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, தவறான குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஸ்டாலின் தானே பதில் சொல்லணும்னு சொல்றாரு. யார் சொன்னாரு? ஸ்டாலின் பதில் சொல்ல சொல்லி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அவங்க சொல்றாங்க. சும்மா பேசல, பேசவே இல்ல. ஒரு கேள்விக்கு வந்து இந்த துறை சார்ந்த கேள்விக்கு யாரு கேட்டா பதில் சொல்லணும். யாருன்னா மருத்துவ சார்ந்த துறைக்கு வந்து அவர் பதில் சொல்றாரு. சரி, தொழில் சார்ந்த துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஆர்பி ராஜா பேசுறாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு தான் பேசுறாங்க. இத ஜெனரல் பப்ளிக் எப்படி பாக்குறாங்க? ஜெனரல் பப்ளிக் நீங்க என்ன வருகை திமுகவுக்கு அதிர்ச்சி நீங்க சொன்னீங்கன்னா அந்த அதிர்ச்சிக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா மு.க. ஸ்டாலின் ரியாக்ஷன் பண்ணுவாரு. சரி, அவர் ரியாக்ஷன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அடுத்து துறை அமைச்சர் பேச வைக்கிறாரு. துறை சார்ந்த விஷயம்ன்றதால துறை அமைச்சர் பேச வைக்கிறார். அவ்வளவுதான். ஆமா சார், நீங்க முட்டாள்தனம் நீங்க முட்டாள் புரிய வைக்கணும். அதுதான் கரெக்ட். நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்கன்னா அந்த முட்டாள்தனத்தை புரிய வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா புரிய வைக்கணும்ல. ஒரு ரியாக்ஷன் ஒன்னு இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன் தான் அமைச்சர் வச்சு பண்றாரு. சரி, ஓகே, அமைச்சர் வச்சு பண்றாருல்ல, அதேதான் நானும் சொல்றேன். இவர் ஜெனரலா பொது மேடைகள்ல திமுகவுக்கு எதிரா ரொம்ப தரம் தாழ்ந்து பேசும் பொழுது அவர்கள் அங்கிள் ஸ்டாலின் சொல்றாரு. அங்கிள் தான் நீங்க ரொம்ப ஓல்டு வெர்ஷன் இருக்கு. பதில் கொடுத்தாச்சு. அங்கிள் பேசுறதுக்குன்னா அது சம்பந்தப்பட்டவங்களே பதில் கொடுத்தாச்சு. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, நான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன். விஜய் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற எந்த கேள்விக்கும் ஸ்டாலின் பதில் சொல்லணும். ஒரு பொருட்டாவே மதிக்கணும்னு அர்த்தம். நீங்க நினைச்சு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து இந்த பண்ணி போச்சுன்னா யாரும் என்ன பண்ண அலங்காரம் பண்ண ஏன்னா ஒதுங்கிதான் போவோம். பயப்படுறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது நீங்க சொன்ன பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க பேசும்போது உங்கள்கிட்ட கேட்கறது என்ன? நீங்க கொடுக்குற கேள்வி கேட்டுனா பதில் நீங்க வந்து சார்பு நிலைக்கு போயிட்டீங்கன்னா என் பதில் வந்து வர மாதிரி சார்பு நிலையே கிடையாது. நீங்க சொல்ற பயப்படுறாரு பாருங்க, பயப்படுறாருன்ற ஒரு வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இல்ல சார், நான் அந்த பயப்படுறாருன்றதை விட்டுருங்க. கேட்கறது ரொம்ப எளிமையான, நீங்க கேட்கறது முட்டாள்தனமான பாருங்க, முட்டாள்தனமான கேள்வியை நீங்க கேட்கறீங்க. என்ன கேள்வி? அந்த என்ன கேள்வி? திருப்பி மறுபடியும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறேன். கேட்கறது நீங்க கேட்க விட சொல்ல சார் நானு. இல்ல அவர் சொல்றது இல்ல நான் சொல்றது நீங்க சொல்றீங்க பார்த்து முட்டாள்தனமான சில கேள்வியை கேட்கறீங்க. அத மக்கள் வந்து கைத்தட்டி ஆரோரம் பண்றாங்கன்னா அந்த மக்களுக்கு புரிதல் இல்ல, ஆடு மாடுகளா இருக்கிறாங்கன்னு பொருள். அவ்வளவுதான். அதே சமயத்தில் நீங்க சொல்றீங்க திமுக பார்த்து பயப்படுதுன்னு சொன்னா ரியாக்ஷன் பண்ணுவான். திமுக ரியாக்ஷன் பண்ணா நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் சார், ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்றீங்கல்ல ஒரு முட்டாள் கூட்டம், மந்த கூட்டம், அதை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டுக்க வேண்டாம்னு நினைச்சிருந்தா ஏன் திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க? ரியாக்ட் பண்ணுவோம். பைத்தியக்காரன் ஒரு விஷயம் சொன்னா கூட இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பைத்தியக்காரன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு மேல ஏறிட்டான். சரி, போலீஸியா வந்து அவனை கொண்டு போயிட்டு இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறது கேட்பீங்களா? அரசியா அது செய்யுதுன்னு கேட்பீங்களா? முட்டாள் பேசினாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிதான் ஆகணும் அரசு. அது அரசு யார் பண்றாங்கன்றத முக்கியம். இங்க முதலமைச்சர் பண்ணாம துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஆக டிஎம்கேக்கு தாவேகாவினுடைய வருகை எந்த விதத்திலையும் அதிர்வு எல்லாம் கொடுக்கல. கொஞ்ச நாள் போனா இன்னும் கொஞ்சம் நீத்து போயிட்டு அது காணாம போயிடும். அவ்வளவுதான் சார். அதை தாண்டி இப்ப சமீபத்துல அந்த மாநாட்டுல ஒரு தேசிய ஊடகமான NDTV-னுடைய செய்தியாளரை ரொம்ப கேவலமா நடத்துற மாதிரி சில விஷயங்கள் இப்பதான் சொன்ன. ஆடு மாடு கூட்டம், ஆடு மாடு கிட்ட வரணும் எதிர்ப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தாக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் தலைமை இதை கண்டிச்சு இதற்கு ஒரு தகவல்? தற்கொலைகள் எப்படி வந்து கண்டிப்பான்? தற்கொலை தலைவர்கள் எப்படி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க.
ஒரு செய்தி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மூத்த இத்தனையும் மோஸ்ட் ஆமா ஆமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆமா சரிங்களா. அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாலும் பாத்தீங்களா, இவங்க எவ்வளவு பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கடமையில கரெக்டா இருக்காரு, அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லணும். இது மாதிரி கடந்த காலத்துல ராம செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, இது மாதிரி அவர் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கிறார். நான் வெவ்வேறு காலகட்டத்துல சொல்றேன், அது அண்ணா திமுக காலத்தையும் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்காங்க நிறைய. குறிப்பா இவங்க திமுக சார்ந்த ஊடகன்றதுனாலேயே ஜெயலலிதா அவர்கள் வரும்போது அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஆனா இவ்வளவு அநாகரமா நடந்துக்க மாட்டாங்க. அந்த துண்டெல்லாம் தூக்கி தோல் மேல போட்டு தேசிய அவமானம் இல்லையா? கண்டிப்பா ஒரு தலைவன் கட்சியை உருவாக்கிட்டு அந்த வந்து மக்கள் வந்து நம்புறாங்க, ஏதோ ஒரு மக்கள் நம்புறாங்க, நம்ம தலைவர் நம்புறாங்க. அந்த குறைஞ்சபட்சம் அந்த சொரணை கூட இல்லாம ஒரு தலைவராயிட்டமேன்ற அந்த மெரிட் அந்த தகுதியை கூட வந்து கவனத்துல எடுத்துக்காம ஒரு நடிகையோட தனி விமானத்துல பயணப்படுறான்னா அவனை போயிட்டு ஒரு தலைவன் ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம நாடு என்ன யோசிச்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் பாருங்க, நானே இருக்கிறேன், நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு பொறுப்பு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணுமேன்ற அந்த இது இருக்கணும்ல, அதுதானே இப்ப முக்கியம். ஏன்னா ஊடக பார்வை எல்லாமே இருக்குல்ல. தனி விமானத்துல நடிகை த்ரிஷா அவர்களோட கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்துக்கு போனது த்ரிஷா அவர்களோட போனாங்க. அத ரகசிய வீடியோவா வெளியிட்டதுல த்ரிஷாவோட முகம் தான் இருந்தது. அது என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், ஆமா என்ன தவறு? ஆமா தவறு தான் விட்டு போங்க, அது ஊடகம் பாக்குறோம் சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க. என் பேர் பூபேஷ். பூபேஷ் சொல்றாருங்க தனி விமானத்துல விஜய் வந்து த்ரிஷாவோட தனி விமானத்துல போனதுல வந்து எதுவும் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. உங்க பார்வையை விட்டுறேன். இல்ல நீங்க தவறுன்னு சொன்னீங்க. ஒரு நடிகர் தனி விமானத்துல தப்பு இல்லைன்றாரு, அதனால நானும் அவர் சேர்ந்து அவரோட சேர்ந்து தவறு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. ஆமா இல்ல நீங்க சொன்னதான் ஒத்துக்கிறேன், நானும் வந்துடுறேன். தப்பு இல்லைன்னு சொன்னாருங்க. இப்போ வந்துடுறேங்க. காமராஜர் படத்தை வச்சு நீங்க தனியா ஜெட்ல போய் இறங்குறீங்கன்னா நீங்க என்ன அரசியல்வாதி? நீங்க ஒரு கேரவன்ல பயணிக்கிறீங்கன்னா நீங்க என்ன அரசியல்வாதி? காமராஜரை கொள்கை தலைவரா வச்சிருக்கிற ஒருத்தர் தனி விமானத்துல போக கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதிமுக விஜயனுடைய வருகை எப்படி பார்க்குது, எப்படி எடுத்து? விஜய்க்கு வாக்களிப்பவர்கள் உங்களுடைய குரல்ல சொல்லணும்னா தற்குறிகளாகவே இருக்கட்டும். அந்த தற்குறிகளுடைய வாக்குகள் எந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு விஜய்க்கு போகும் நினைக்கிறேன்? இல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே பார்த்தது எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போற பசங்க, ஸ்கூலுக்கு போய் கட்டடிச்சு வர பசங்க, இந்த பசங்க தான் இருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் டப்பால போட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு படம் கொடுத்துருவாங்களே அவங்க தான் இருக்கிறாங்க.